Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே. ஹalleluya. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம் நாமம் வாழ்க. நீதியின் தேவன் நீர், எங்கள் இரட்சகர் நீர், எங்கள் கன்மலை நீர், எங்கள் கேடகம் நீர், எங்கள் மகிமை நீர். ஹalleluya 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 ஹalleluya. Glory Jesus. துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கப்படத்தக்கவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே ஸ்தோத்திரம், எங்கள் மீட்பரே ஸ்தோத்திரம், எங்கள் பலனே ஸ்தோத்திரம், எங்கள் துணையே ஸ்தோத்திரம். ஆராதனைக்குரியவரே ஸ்தோத்திரம், ஆராதிக்க சிறந்தவரே ஸ்தோத்திரம். உம் நாமத்திற்கு மகிமை, உம் நாமத்திற்கு மகிமை. ஹalleluya 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 ஹalleluya. Jesus Jesus Jesus. மகிமை 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 மகிமை. Glory balabara badudaraba shandara balabara balabara dadara. மகிமை மகிமை மகிமை. ஹalleluya. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா,
ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே ஆராதனை ஆராதனை. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரேவும் தீரு. ஆமென். ஆர்வமுடனே ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லோ. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. ஆமென். அடைக்கலமே ஜீசஸ் அதிசயமே. Glory ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி சுமந்து தீர்த்தவரே. பலியான சுமந்து தீர்த்தவரே. ஆமென். பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த எனக்காக. இது பாக்கியம்னு சொல்லுங்க. பாக்கியமே. கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. ஆமென். ஓரலமா கரமா சந்தனரே பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ரட்சகர் இயேசுநாதா இயேசு ராஜா. ரலப கரபா சந்தர பலபா ரீபலவர பலவரதொடரால சந்தனலரே ரீகபமோ சந்தரபா ஆராதனை. நன்றியோடு உம் வல்ல செயல்கள் உம் வல்ல செயல்கள் நினைத்து சொல்லுங்க. கடந்த 11 மாதங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள், கர்த்தர் பாராட்டின கிருபைகள் உம் வல்ல. ஆமென். நல்லவரே நன்மை செய்தவரே நல்லவரே நன்மை நன்றி. ஆமென். நல்லவரே சேகமம் ராலமம் ரே தனரே. ஒரே சத்தமாய் நல்லவரே நல்லவர் வல்லவரே. அப்படியே கைகளை அசைத்து ஆராதனை. நன்றி இயேசு ராஜாவே ஆராதனை
நல்லவரே நல்லவரே. உடரபா கலபரபா சந்தா ரகடா லகதே. ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. பாடுங்க. நன்றி 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 இயேசுவே. ஓ நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி. ஆமென். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி சொல்லுங்க இருதயத்திலிருந்து. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி. ஆமென். ஜீசஸ். தோளின் மேல் சுமந்தீரே தோளின் மேல் சுமந்தீரே. நன்றி நன்றி. தோழனாய் நின்றீரே. நன்றியோட தோளின் மேல் சுமந்தீரே. கிருபை. தோழனாய் நின்றீரே. ஆமென். துணையாக வந்தீரே. துயரங்கள் தீர்த்தீரே. நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி. க்ளோரி. ஆமென். எல்லாரும் கைகளை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ். ஓ ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கண்மணி போல் காத்தீரே கண்மணி போல் காத்தீரே. நன்றி நன்றி. கரம் பிடித்து கொண்டீரே. ஆமென். கண்மணி. எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லுங்க. ஓ கரம் பிடித்து கொண்டீரே. ஆமென். எனக்காக வந்தீரே. நன்றி நன்றி. எனக்காய் மீண்டும் வருவீரே. ஆமென். நன்றி 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 இயேசுவே. நன்றி நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆபத்தில் காத்தீரே ஆபத்தில் காத்தீரே. ஆமென். அரவணைத்து கொண்டீரே. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. அரவணைத்து கொண்டீர். ருசித்தவங்க மட்டும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அதிசயம் செய்தீரே
அப்பா அன்பு என்னில் தந்தீரே, நன்றி நன்றி. ஆமே நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. glory bala madhudara bakarama santanare rikamare ale. hallelujah amen hallelujah. சொல்லுங்க நன்றியோடு, இம்மட்டும் காத்தீரே, இம்மட்டும் காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. ஹalleluya, இம்மட்டும் காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. ஆமென். பரிகாரியானீரே, பரலோகில் சேர்ப்பீரே. நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி நன்றி. ஒரே சத்தமாய் ஹalleluya ஹalleluya ஹalleluya. மறுபடியும் சொல்லுங்க ஹalleluya. கரங்கள் அசையட்டும், சத்தம் எழும்பட்டும், உள்ளம் மகிழட்டும், இயேசுவை துதிக்கட்டும். ஆமென் ஹalleluya ஜீசஸ். ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஆமென். glory மகிமை மகிமை மகிமை. ஷலபோரிபா கரா. ஆமென். ஹalleluya ஆமென் ஹalleluya. நன்றி ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நன்றியோடு நன்றியோடு. கர்த்தர் நல்லவர், மகத்துவமானவர், ஓ பிரகாசம் உள்ளவர், நம்மை பிரகாசிப்பிக்கிறவர். glory glory. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென் ஆமென். நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். மிகுந்த கிருபையினாலே இந்த புதிய மாதத்தில் முதல் சனிக்கிழமை மாலை ஆண்டவரே துதி ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூடுகை முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை ஆராதிக்க கிருபை தாரும். எங்களோடு இடைபடும் வார்த்தையை கொண்டு பேசும் ஆண்டவரை. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம். வர வேண்டியவர்களையும் தடையில்லாமல் அழைத்து கொண்டு வருவீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்களும் இருக்கிற இடங்களில் பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். ஆண்டவர் அடியாரை மறைத்து நீர் வெளிப்படும் நாமத்திற்கு மாத்திரம் மகிமை வர பண்ணும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா
அப்படி எழுந்து நின்று 24வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 24. Praise the Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. சங்கீதம் 24. பூமியும் அது நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாயிருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென். அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya, ஆமென். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவர் வல்லமையும் பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. ஹalleluya. மகிமையின் ராஜாவை ஆராதிக்கிறோம். கைகளை எப்படி அசைச்சு ஹalleluya. 11 மாதங்கள் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தினார். இந்த சங்கீத பகுதியை படிக்கும்போது ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யாரு? கைகளில் சுத்தம், இருதயத்தில் மாசில்லாதவன், தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. நம்ம இதை படிக்கும் போதே தெரியும் நம்ம லாய்க்கு இல்லை, வாய்ப்பு இல்லை. ஒரு நாள் இதை இப்படி படிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர், என்ன ஆண்டவர் இப்படி எழுதி வச்சா நாங்கள் எப்படி ஆண்டவர் வருவோம் அப்படி சொல்லும்போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஆமாம், இதுவே அவரை தேடி விசாரித்து, அதாவது அவருடைய சமூகத்தை நித்தம் தேடி விசாரிக்கிறவனுடைய கைகள் சுத்தமாகும். ஹல்லேலூயா. நான் சுத்தமாயிட்டு வரேன் இல்லை, நான் சுத்தமாக வரணும். நான் வரும்போது சுத்தமாகும். உமக்கு சித்தமானால் என்னை, அவர் என்ன சொல்லுவார்? சித்தம் உண்டு, சித்தம் உண்டு. நான் சுத்தமாக ஆண்டவருக்கு சித்தம் உண்டு. ஆமென். இருதயத்தில் மாசில்லாத ஒரு வாழ்க்கை, இருதயத்தை சுத்தமாக்க தேவனால் முடியும். இது என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நான் வராமல் இருக்கிறது வரைக்கும் எனக்கு ஆபத்து. ஆனால் நான் அவரிடத்துல வந்தா என் கைகள் சுத்தமாகும், என் இருதயம் மாசில்லாததாய் மாறும். ஆமாம், என் வாழ்க்கை உண்மை உள்ளதாய், பரிசுத்தம் உள்ளதாய், அழகானதாய் மாறும். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சிரிச்சுட்டே சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். சிலர் சொல்றத பார்த்தா கர்த்தர் நல்லவரா அப்படின்னு கேட்கறது மாதிரி இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். அவர் ஒருவரை துதித்து பாடிட பாத்திரர். ஹல்லேலூயா. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே
பரமானந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே ஆம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே க்ளோரி கருத்துடன் நம்மை காத்தாரே கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே ஆமென் ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் சந்தோஷமாய் அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாமே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா ஆமென் இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார் போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே அற்புதமே ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம் ஆமென் வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே ஆமென் ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா நன்றியால் உள்ளமே நாம் அல்லேலூயா ஆமென் கடந்த நாட்களில் கண்மணிவோ கருத்தோடு காத்தார் அல்லவா கவனமாய் காத்தாரே சிதையாமல் சிதறாமல் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தரையை நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே நடத்துதலே பரமானந்தமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாத்திடுவோம் சிவரே தன்னலே நாம் அல்லேலூயா ஆமென் இனி ஓடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ ஜெயம் நமக்கீந்ததால் உள்ளமே ஓடரபா கமப்ரோ சேத்தனலரா ஓ நன்றியா உள்ளமே நாம் அல்லேலூயா ஆமென் இந்த வனாந்திர யாத்திரையில்
இன்பராம் இயேசு நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, glory. போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதா அற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாலுள்ளமே பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதித்து பாடிட பாத்திரரே, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. பாடிட பாத்திரமே ஹல்லேலூயா, இயேசுவின் நாமமதே. ஆமென். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமா அற்புதமே அவர் நடத்துதலே glory. ஆனந்தமே ஜலபகரமரமம செலமம மிக பொங்கிடுதே துதி சாற்றிடுவோம் மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நன்றியால் உள்ளமே தினம் பொங்கிடுதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் கண்மணி போல கருத்துடன் நம்மை காத்தாரே. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆமென் பராமரித்து பாதுகாத்து. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆமென். தனியா இருந்து யோசிக்கணும், கர்த்தர் எப்படி காக்கிறார், எப்படி நடத்துறார். ஆமென். ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார். யாராவது உங்களை பகைத்தாலோ வெறுத்தாலோ ஒடுக்கினாலோ அந்த நேரத்தில் அவர் நமக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நமக்கு எப்படி செஞ்சார், எப்படி இருந்தார். ஆமென். அந்த அன்பு வந்து ஃபேட் ஆகாத அன்பு. இயேசுவிடம் கொஞ்சம் கூட மாறாது, குறையாது. ஒருத்தவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டாங்க, வேதனைப்படுத்திட்டாங்க, அந்த நேரத்தில் இருந்துட்டு அவர் நமக்கு செஞ்சதை யோசித்தா நமக்குள்ள இந்த கசப்பான வேர் முளைக்க வாய்ப்பே இருக்காது. ஹல்லேலூயா. ஒருத்தங்களுடைய நெகட்டிவை நம்ம நினச்சிட்டே இருந்தால் நம்மளை அறியாமல் ஒரு வேறு அப்படி எங்கேயாவது விழுந்துடும். அது நமக்கு வர வேண்டிய கிருபையை வந்து போக்கடிச்சுட்டே இருக்கும். அப்போ அதை மறக்கிறதுக்கு என்ன வழி? எனக்கு இதை மறக்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம்லாம் பண்ணலாம். ஆனால் அது மறக்க ஒரே வழி, ஒன்றை மறக்கணும்னா இன்னொன்று நினைக்கணும். ஹல்லேலூயா. ஒன்றை மறக்கணும்னா இன்னொன்று நினைக்கணும். நம்ம பிரச்சனை நினைக்க வேண்டியதை மறக்கிறோம், மறக்க வேண்டியதை நினைக்கிறோம். ஹல்லேலூயா. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியையும் நான் நினைத்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றேன். நம்முடைய பிளஸ் எல்லாம் பிளஸ்ஸே இல்லை, பிளஸ்ஸே அவர் சிலுவை தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பிளஸ்ஸாக வந்ததே அவர் அதை அப்படி நினைக்கிறார். ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென். தள்ளாமலே என்னை தள்ளாமலே தாங்கின அன்பீது தள்ளாமலே தாங்கின அன்பி தாங்கின அன்பீதுவே என்ன ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில் மாறார். அவன் என் மேரேஜுக்கெல்லாம் முன்னாடி ஒரு வாட்டி ஆண்டவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கா, ஆண்டவரே இவங்களெல்லாம் மன்னிக்கணுமா ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவர் ஒரே வார்த்தை, நான் ஒன்றும் மன்னிச்சலடா அப்படின்னாரு. ஆண்டவரே நீ எனக்கு செஞ்சதை விடையா அவங்க உனக்கு செஞ்சுட்டாங்க. இல்லை ஆண்டவரே, இல்லை இல்லை மன்னிச்சிரு, அவ்வளோதான். ஆமென். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தால் அவருடைய ஒரு வார்த்தை நமக்கு பெரிய பாடம்.
பிரசன்னத்தில் இல்லை, நான் பெரிய பாடம் எடுத்தாலும் ஒன்றும் புரியாது. டேய், ஒரு வருஷம் ஸ்கூலுக்கு போனியப்பா, ஒண்ணுமே. அவருடைய பிரசன்னத்தில் இருந்த ஒரு வார்த்தையே நமக்கு பெரிய பாடம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் அன்பு பெரியது. நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை உணர்ந்து பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆமென். என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன், மாறாத அன்பு. ரெண்டு கைகளை உயர்த்தி தள்ளாமலே என்னை தாங்கின அன்பிதுவே. அப்பா ஆமென். தாங்கின அன்பிதுவே, தாங்கின அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும், பல சூழ்நிலையில் மாறாத. ஆமென். வெறுக்காமலே என்னை நேசித்த, அவர் மட்டும் வெறுத்திருந்தா, அவர் மட்டும் ஒதுக்கி இருந்தா, ஓ நேசித்த, ஆமென், நேசித்த அன்பிதுவே. என்ன நான் சொல்வேன், ருசித்தேன் தினமோ, மாறாத அன்பு. மறக்காமலே மறக்காமலே என்னை மறுக்காமலே மன்னித்த, love you Jesus. மறக்காமலே ஆமென், மன்னித்த அன்பிதுவே. என்ன இயேசுவின் அன்பை. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, ஆமென். ஒரு சில நிமிடங்கள் எல்லாத்தையும் மறந்து ஆண்டவர் நம்மேல் வைத்த அந்த அன்பை மட்டும் நினைச்சு இந்த பாடலை பாடி தேவனுக்கு நன்றி செலுத்த போறோம். முடிந்தவர்கள் மட்டும் முழங்கார் படிட்டு பாஸ்ட கொஞ்சம் திரும்பி பாருங்க. கூட அவர் இருக்கிறார், இருந்ததுனாலதான் நம்ம மீட்கப்பட்டோம். ஆனா எவ்வளவு நாள் சகிச்சிட்டு இருந்தார் தெரியுமா நம்மள. ஆமென். ஒரு வார்த்தை இருக்கு, பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். ஆனாலும் விட்டுட்டு போயிருந்தா இவன் அவுட்டுன்னு தெரியும். ஆமென். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, தேவனுடைய அன்பு எவ்வளவு மாறாதது, கிருபை உள்ளது. எல்லாரும் கண்களை மூடி, இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மறந்து ஆண்டவரே, உங்க லைஃப் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த இடத்துல எல்லாம் ஒரு பொறுமையா இருந்து இவனை மிஸ் பண்ணிடக்கூடாது, இவ்வளவு மிஸ் பண்ணிடக்கூடாது பார்த்து பார்த்து அன்பு வச்சிங்க. ஆண்டவரே, நீர் அன்பு வைப்பதற்கான ஸ்பேஸ் என்கிட்ட இல்லாத அளவுக்கு அக்கிரமம் பெருகி இருந்தது. தாவீது சொல்லுகிறார், அக்கிரம விஷயம் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டதுன்னா என்ன அப்படின்னா, சிலர் பார்த்து சொல்லுவாங்க தெரியுமா, இந்த காரியத்தை என்னால செய்யாம இருக்கவே முடியல, என்னால் இந்த காரியத்தை செய்யாம இருக்கவே முடியல, முடியாது. அக்கிரம விஷயங்கள் என்னில் மிஞ்சி வல்லமை கொண்டது. இந்த டைம்னா நான் இந்த காரியம் செஞ்சுதான் இருப்பேன்.
என்னால செய்யாம இருக்கவே முடியல. ஆமென். அப்படிப்பட்ட பயங்கரமான குழியில் இருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவை மேல் நிறுத்தி, உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. ஹalleluya. என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன். எல்லாரும் கண்கள் மாறாத அன்பு. கைகளை விரித்து சொல்லுங்க. எப்படி ஓ இயேசுவின் அன்பை. ஏசப்பா 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 மாறாத அன்பு. ஒரு விஷயம் கூட, என்ன நான் சொல்வேன், என்ன நான் லவ் யூ பா ருசித்தே பல சூழ்நிலையில். ஆமென். எப்படி இயேசுவின் அன்பை. ஆமென். மாறாத அன்பு. எத்தனை பேர் சொல்லுவீங்க, தள்ளாமலே தாங்கின அன்பேதுவே. ராமமாகரா சந்தனரே. ஆமென். தாங்கின அன்பிதுவே. என்னடா ஹalleluya. ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். வெறுக்காமலே என்னை மறக்காமலே ஆமென். நேசித்த ஆண்டவர். அநேகர் என்ன வெறுத்து ஒதுக்குனாங்கப்பா, நீங்க அதை செய்யல. நீங்க அதை செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் இல்லாமலே போயிருந்திருப்பேன். உங்க கிருபை பெரியதா ஆண்டவரே. நேசித்த அன்பீதுவே. என்ன ஓ ஜீசஸ். ஆமென். ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். ஆமே. மறக்காமலே மன்னித்தான்பே. ஆமே. அப்பா க்ளோரி மன்னித்த. ஆமென். என்ன நான் ஓ ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். ஹalleluya. எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன். நன்றி ராஜா. ஓ உள்ளத்துல இருந்து ஆண்டவருக்கு தேங்க் பண்ணுங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு எவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்க அன்பு அதை பெற்றுக் கொள்வதற்கு நாங்கள் பாத்திரவான்களை அல்லப்பா. நாங்க பாவிகளா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். சத்துருக்களா இருந்தது உங்களுக்கு தெரியும். துரோகம் செய்கிறவர்கள் என உங்களுக்கு தெரியும். மீறுகிறவர்கள் என உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் எதை கண்டு நேசித்தீர் ஆண்டவரே, எதை கண்டு நேசித்தீர். என்னில் எதுவும் நேசிக்க ஒன்றும் இல்லை என தெரிந்தும் உம்முடைய வஸ்திரத்தை எங்கள் மேல் விரித்து நீர் எங்களுக்கு நீதியாய் மாறி பிதாவின் அன்பை பெற்றுக்கொள்ள பாத்திரராய் மாற்றின உங்க கிருபைகளுக்காக இயேசு நம்முடைய நீதியாக மாறி பிதாவின் அன்பை நாம் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் மாற்றி இருக்கிறார். அவருடைய தயவை ருசித்தவர்கள் கரங்களை தட்டி ஜீசஸ் அவரே நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமானார்.
அவரே நமக்கு நீதியோ. இயேசு நமக்கு நீதியாக மாறி பிதாவின் அன்பை பெற்றுக் கொள்ள பாத்திரராய். Glory. Hallelujah. கிருபை இதல்லவோ கிருபை, இதல்லவோ கிருபை, இதல்லவோ கிருபை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். உள்ள அப்படியே நன்றியால் நிரம்பட்டும், இருதயம் நன்றியால் நிரம்பட்டும். ஓ, அந்த கிருபையை ருசித்து அந்த கிருபையினால வாழ்றோம், அந்த கிருபையினால நிக்கிறோம். அந்த கிருபை தான் இன்னைக்கு நம்மளை தேவ சமூகத்துல கொண்டு வந்தது. அந்த கிருபை. ஓ ரிமலா பதடரமா, ஓ ரிமமா கரமலமா சதரா. கிருபை, கிருபை. ஜீசஸ், ஜீசஸ். அப்பா, 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 தகப்பரே, எங்களையா நேசித்தீரப்பா. உங்க அன்பு பெரியதாண்டவரே, உடைய அன்பாள விட முடியாதது ஆண்டவரே. தூதர்கள் சூழ்ந்திருக்க போற்றப்படத்தக்கவர் இன்று எங்கள் மத்தியில கிருபையாய் பிரசன்னராய் இருக்கிறீர் என்றால் ஆண்டவரே, இது பாக்கியம், இது மேன்மை. நன்றி என்ன நான் சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். ஓ மாறாத அன்பு, எப்படி சொல்வேன், எப்படி சொல்வேன், இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும். பல சூழ்நிலையில் மாறாத அன்பு. அப்படியே கைகளை உயர்த்தி 1000 நாம் இருந்தாலோ, 1000 நாம் இருந்தாலோ, ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே. நன்றி சொல்லி தீராதே. ஆமென். வாழ்நாளெல்லாம் உம்மை விரும்புறவங்க சொல்லுங்க, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரே இயேசுவே. நான் உன்னதர் இயேசுவே. எத்தனை சோதனைகள், எத்தனை சோதனைகள், வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என்றிரே. எத்தனை வேதனையின் பாதைகள், ஆமென். இறங்கி வந்து நான் உண்டு என்றீரே. உன் தகப்பன் நான். என் நன்றியோடு கைகளை உயர்த்தி 1000 நாம் இருந்தாலோ, 1000 நாம் ஆமே. நன்றி சொல்லி தீராதே. வார்த்தைகள் போதாதே. 1000 நாம் இருந்தாலும் 1000 ஜீசஸ். ஆமென். பாட அப்பா மகிழ சொல்லுங்க பார்க்கலாம். நான் உள்ளளவும் துதிப்பேன்
உன்னதரே. உண்மையா நீங்க சொல்லுவீங்கன்னா அவர் கேட்டு சந்தோஷப்படுகிறார். ஆமே ஆமே, அதுக்காக அல்லவா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுவரை ஆலோசனை தந்து நடத்தின அன்பை சொல்லுவோமா? என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து நடத்தின அன்பை ஓ நினைக்கையில் என்னுள்ளம் நிறையுதே. என் மேலும் கண்ணை வைத்து வார்த்தைகள் தினமும் தந்து எஸ் நடத்தின அன்பை என்னுள்ளம் நிறையுதே. அன்பா ஆமென் சொல்றவங்க கைகளை உயர்த்தி ஆயிரம் ஆமென். வாழ்நாளெல்லாம் பாட நீங்க சொல்லுங்க சத்தமாய். 1000 நாவு இருந்தாலும் 1000 நன்றி சொல்லி தீராதப்பா, நன்றி சொல்லி தீராதப்பா. பாட நான் உள்ளளவும் நான் Jesus, Jesus, Odarama Mama Shantanalaravakama. ஆம், நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். ஆமென் ஆமென். எழுந்து நிற்கலாம் ஒரு சில நிமிடங்கள் கூட. கர்த்தர் நடத்தி வந்த பாதைகள்ல அது அறிவு கட்டாத அன்பையும் மாறாத கிருபையும் பிரசன்னத்தையும் அனுபவிக்க செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம அதிகமாய் அவருடைய அன்பை, அவருடைய கிருபைகளை, அவருடைய இரக்கங்களை, தயவை, அவருடைய உண்மையை நாம் பாட காரணம் அதை அவர் நம்மை அனுபவிக்க செய்கிறார். ஹல்லேலூயா. என்னை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அறிய வைக்கிறார் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே. அப்படி கர்த்தர் உனக்கு என்ன செய்தார் இல்ல, கர்த்தர் எனக்கு அனுகூலம் ஆதரவு என் கூட இருக்கிறார். எனக்கு அதுதான் பெரிய பாக்கியம். ஆபத்தில் அனுகூலமான இப்படி யாருங்க இருப்பார்? பிரச்சனைனா ஓடிடுவாங்க. எனக்கு அனுகூலமா இருக்கிறார், எனக்கு ஆதரவா இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எனக்காக இருப்பார். இன்னைக்கு இருக்கிறார், நேற்று இருந்தார், நாளைக்கு இருப்பார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில். நன்றி நிறைந்த இருதயத்தோடு தேவனை துதிக்கலாமா? திரும்பி பார்க்கிற ஆண்டவரே, வந்த பாதையை கண்ணீரோடு நன்றி செலுத்துகிறேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஆமென். Glory, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன். ஆமென். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீராண்டையில்
திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே. வாழ்வை திருப்பி தந்தீரே. ஆமென். மாறாவின் கசப்பை என்னில். எத்தனை பேர் சொல்றீங்க மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. ஆமென். மகிமைப்படுத்துவேன் ஜீவனுள்ள காலம் எல்லாம் உம்மை உயர்த்துவேன். மகிமைப்படுத்துவேன். ஆமென் ஆமென் ஆமென். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன். சோதனைகள் சூழ்ந்த வேளை கிருபை சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டீரே. ஆமென். சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே. மனதார நன்றின்னு சொல்லுங்க. நன்றி சொல்லுவேன் ஜீவனுள்ள. ஆமென். நன்றி சொல்லுவேன். ஓ எஸ். ஒரு விஷயம் கூட. சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டேன். ஆமென். சோராமலும் கரத்தால் சொல்லி முடியா நன்மைகள் எனக்கும் செய்தீரே. சொல்லி முடியா நன்மைகளை. ஆமென். நன்றி சொல்லுவேன் அப்பா ஏசப்பா. உம்மை வாழ்த்துவேன். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன். ஓ நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன். இது கர்த்தர் தந்த வாழ்க்கைன்னு சொல்றவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நடத்தி நீரனை அமர்ந்த தண்ணீர் தூக்கி நீரனை. கைகளை விரித்து சொல்லுவோமா. திருப்பி தர ஒன்றுமில்லையே. திருப்பி பார்க்கிறேன். மமரே ரிகமலரா சந்தனலரே. உள்ள நன்றியால் நிரம்பட்டும். இந்த வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தெள்ளு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. இந்த தெள்ளு பூச்சிக்கு நசுக்கப்பட வேண்டிய என்னை கரம் பிடித்து நடத்துகிற உம்முடைய அன்புக்காக இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி. உள்ளமெல்லாம் உருகுதையா இந்த நன்மை நினைக்கையில. ஆமென்.
தன்னால கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்கிறேன். ஆமே உள்ளமெல்லாம் உருகுதையா. உம்மை நினைக்கிறேன். உருகுதையா. தன்னால ஓ இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. என்ன நல்லவனாக்குனீங்களேப்பா. நீ என் தாசன் சொன்னீங்களேப்பா. உலகம் பாவின் அழைத்த போது மகனே அழைத்தீரே, மகளே அழைத்தீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. என் தகப்பன் தந்தை நல்ல மேய்ச்சலை தந்தை அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு வந்து விட்டு அப்பா நீங்க இருக்கிறீங்க அப்பா. லவ் யூ பா, லவ் யூ பா. ஆவே காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது வாழ்நாள் முழுவதும். ஆவே காலையில் எழுந்தவுடன் ஒரே வாழ்நாள் முழுவதும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோமா. நிர்மூலமாகாமலே ஒரே பலவீன ஆமென். என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ. ரெண்டு கைகளை விரித்து சொல்லுங்க. முடியாதப்பா, முடியாதப்பா, ஓ முடியாதப்பா. நல்ல தகப்பனே, நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நல்ல தேவன், நல்ல வாழ்க்கையை தந்தவர், நல்லவன் ஆக்கினவன். பாவி என்றிருந்த நம்மை பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக ஹல்லேலூயா அவருக்கு ஏற்றவர்களாய், அவருக்கு உகந்தவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றின அவருடைய அன்புக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை அன்பு, எத்தனை கிருபை, அளவிடவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நமக்காய் செய்திட்டவைகள், அவர் நமக்காய் செய்திட்டவைகள் அது சொல்லி தீராது. ஹல்லேலூயா, ஆமென். கிருபை, 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 கிருபை. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. கிருபை, கிருபை. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத எத்தனை பேர் சொல்வீங்க? நன்றியோடு, நன்றியோடு நான் துதி பாடுவே எந்த இயேசுராஜனே. எனக்கா
நீர் செய்திட்ட நன்மைக்கா என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நன்றியோடு எனக்கா 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 சத்திய தெய்வத்தே சத்திய ஏகமைந்தரே விசுவாசிப்பே உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏசப்பா, நான் உங்களை மட்டும்தான் நம்புவேன் ஆண்டவரே. கிருபை வேணும்னு கேட்கிறவங்க 2 கைகளை விரித்து உயர்த்தி, வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நன்றியோடு துதி பாடுவே. எனக்கா எனக்கா அவே என்னும் நன்றி ஆண்டவரே. நன்றியோ Jesus, எனக்கா என்றும். அந்த கோரஸ மலையாளத்தில் பாடலாமா? நந்தியோடு ஞான் நந்தியோடு ஞான் ஸ்துதி பாடிடும் എന്നേശു നാഥാ. എനിക്കായി നീ ചെയ്തോരോ നന്മയ്ക്കും ഇന്നോ. 2 கைகளை அப்படி விரித்து கண்களை ஏறெடுத்து, அர்கிக்காத்த நன்மகள் அர்கிக்காத்த நன்மகளும் എനിക്കേകിடும் கிருபாநிதே. அர்கிக்காத்த ஒரு நன்மைக்கு கூட நாங்க தகுதி உள்ளவங்க இல்லப்பா, ஒன்றுக்கு கூட. யாஜிக்காத யாஜிக்கா എനിക്കേകിയോനെ സ്തുതി. யாஜிக்க ஆமென். ஆண்டவர் நாமத்தை அறிக்கை செய்து கிருபையை கேட்கலாமா? சத்திய தெய்வத்தின் ஏக புத்திரனாம் சத்திய ஏக புத்திரனாம் അങ്ങേ വിശ്വസിക്കുന്നു ഞാൻ. സത്യ அவன் கிருபை வேணும் கிருபை வேணும்னு சொல்றவங்க அப்படியே கேளுங்க. வரும் காலம் ஓகேயும் நின் கிருபா வரங்கள் ചൊരിയതിൽ വരും. കൃപ തന്ന് നടത്തുക, കൃപ തന്ന് നടത്തുക, വരങ്ങൾ ചൊരിയുക എന്നിൽ. നന്ദിയോ
கடைசியா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேட்போமா, என்னை கைவிடாதிரோ, என்னை ஜீசஸ். ஒவ்வொருடைய கரங்களை பிடித்துக் கொள்கிறவரே, விட்டுறாதீங்கப்பா, நடத்துங்கப்பா, 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 நடத்துங்க ராஜா. சொல்லுங்க, உமக்காக, உமக்காக யாவும் சகிப்பே, உமது ஹalleluya. அப்படியே ஹalleluya பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஆமென், ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, உங்க பிரசன்னத்துக்காக, உங்க பிரசன்னத்துக்காக நன்றி அப்பா. கிருபை ஆண்டவரே, கிருபை ஆண்டவரே, ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசைக்கோட தேவனுக்கு மகிமை, தேவாதி தேவனுக்கு மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆமென், ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், ஹalleluya. தேவன் நல்லவர், ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய பிரசன்னத்துல ஆமென் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஹalleluya. உடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், உடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஹalleluya. இந்த ஆனந்தம், பேரின்பம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்க கிடைக்கிற எந்த டைமையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆமென். அது பர்சனல் ப்ரேயர் டைம் ஆகட்டும், அதாவது அவன் எந்த ஒரு கொஞ்ச நேரம் ஆண்டு சமயத்தில் இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னா, ஆமாம் இன்னைக்கு என்ன மீட்டிங், இது யார் நடத்துவாங்க அப்படிலாம் பார்க்கவே விடாது. அவன் அப்படி பார்த்தாலே நம்ம பிரசன்னத்தை எதிர்பார்க்கல, பிரசங்கி யாரை எதிர்பார்க்குறோம். அவன் அந்த பிரசனம் ஆண்டவருடைய சமூகப்பா, உங்கள் சமூகம் அதில் தான் என் உயிரே இருக்கு. அதனால தான் மோசே சொல்கிறேன், உங்கள் சமூகம் என்னோடு கூட வராமல் இருந்தா ஆமென் எங்களை இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க. ஆமென், ஆமீன் போட்டு போகும்போதும் அப்படிதான் ஜெபம் பண்ணணும். உங்கள் சமூகம் என் கூட வராமல் இருந்தால் என்னை இங்கிருந்து, அதுக்காக எல்லோரும் இங்கேயே இருக்கணும் இல்லை, ஆனால் இந்த ஏக்கம் இருக்கணும். வந்துருங்கப்பா, என் கூட முடிச்சுட்டு போகிறேன்ப்பா, நாளைக்கு நேரம் பார்க்க வேண்டியிருக்கு, இங்கே போக வேண்டியிருக்கு, கூட வந்துருங்க ஆண்டவரே. ஆமாம், யாக்கோப்கிட்ட சொன்னார்ல, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு. இப்படி பார்த்துட்டு இருக்கிறார் யாக்கோப். அடுத்த ஆண்டு சொல்ல, நானும் உன் கூட வருவேன். ரைட், கிளம்பு, வண்டியடே. ஆமென். கர்த்தர் நல்லவர், தேவ சமூகம், தேவ பிரசனம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும். அப்போ அந்த சந்ததியை தனியாக பிடிச்சி எழுதுறாரு, சமூகத்தை நாடுகிற. அவங்கள தனியாக எழுதி வை, நோட் பண்ணி வை. ஆமென். எசேக்கியேல் இருக்குல்ல, தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுறவங்க மேலே முத்திரையை போட்டு விடு. அதே போல் சமூகத்தை டெய்லி நாடுறவங்கள தனியாக நோட் பண்ணி வைப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் தேவனை தேடுகிறது தேவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். ஆமென், சொல்லுங்க. நான் சொன்னது சொல்லுங்க. நான் தேவனை தேடுவது யாருக்கு தெரியுதோ தெரியலையோ, யாரை தேடுறோன்னு அவருக்கு தெரியணும். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நம்ம சுனேமியால மாதிரி நேசரை கண்டீர்களா கேட்டு நேசர்ட்டே கேட்போம், கண்டீர்களா. ஆமென். மகள முறையில் அப்படிதானே, அவங்கள்ட்ட கேட்டுருவோம். கடத்தில் இயேசு வந்தோடனே, தோட்டக்காரரே. நேசருக்காய் காத்திருக்கிறவளுக்கு தெரியும் யார் நேசர் என்று.
இவரே என் நேசர், இவரே என் நேசர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர், அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர். ஆமென். சொல்லுங்க, அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையில் கீழ் இருக்கும். அவர் வலது கரத்தினால் என்னை அணைத்துக் கொள்க. கைகளை உயர்த்தி, ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார். அவருக்கு தெரியும் சகோதரி எப்படி ஆறுதல் படுத்தணும், என்ன செய்யணும்னு தெரியும். ஆறுதல் செய். காரணம் சொல்லுவோமா? அவர் நல்லவர், அன்பு, அவர் நல்லவர், அன்பு. ஒரே ஒரு வார்த்தையை தியானித்து நம்ம ஜெபிக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்தையே வாசிக்க கேட்போம். ஏசாயா 42:9. பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின, புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள், முன்னமே சொல்லப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. இந்த மாதம் கர்த்தர் இந்த வார்த்தை தந்த கிருபைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஹalleluya. நமக்கு தெரிவிக்கப்பட்ட காரியங்கள். வேதத்தை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையோடு லிங்க் பண்ணி தான் படிக்கணும். அதுக்கு தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பைபிள் படிக்கிறவனுக்கு மட்டும்தான், வேதத்தை நம்புகிறவனுக்கு, வேதத்தோடு டிராவல் பண்ணுகிறவனுக்கு, வேதத்தோடு பழகுகிறவனுக்கு மட்டும்தான் அந்த நிச்சயமான நம்பிக்கை, அந்த உறுதியான நம்பிக்கை இதெல்லாம் காணப்படும். இந்த பைபிள் எப்பவுமே நம்மளை ஃபியூச்சரை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கும். பைபிள் தான் ஃபியூச்சர். சொல்லுங்க, பைபிள் ஃபியூச்சர். ஆமென். பைபிளுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா, என்கிட்ட கேட்ட சொல்லுங்க, ஃபியூச்சர், எதிர்காலம். ஆமென். ஒரு கிறிஸ்து வச்சா பைபிளுக்கு இன்னொரு நேம் என்ன? ஒரு சிஸ்டர் வேதாகம்னு சொல்லி வந்தாங்க. ஃபியூச்சர், மை ஃபியூச்சர், என் ஃபியூச்சர். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஃபியூச்சரை கையில் எடுத்து வைங்க. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் இங்கே தேடுறாங்க ஃபியூச்சரா. ஆமென். பைபிள் நீங்கள் படிங்க. உங்கள் பாஸ்ட் இதில் சொல்லப்பட்டிருக்கும், உங்கள் ப்ரெசண்ட் இதில் இருக்கும், உங்கள் ஃபியூச்சர் இதில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் ஃபியூச்சரை கொண்டு போங்க. ஃபியூச்சர் நல்லா இருக்கும். ஆமென். இல்லைன்னா ஃபியூஸ் போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. இனி வந்தால் சொல்லுவேன், உங்கள் ஃபியூச்சரை கையில் எடுங்க அப்படி சொன்னா. ஹல்லேலூயா. ஆமென். சில பார்க்க, நான் என் ஃபியூச்சரை வீட்டில் வச்சுட்டு வந்தேனே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசேப்பின் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசேப்புடைய 17வது வயதில் கர்த்தர் அவனை குறித்த திட்டத்தை சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். எல்லாமே வார்த்தை தான். வார்த்தை வெளிப்படுத்துகிற விதங்கள் என்று இருக்கிறது. யோசேப்புக்கு சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை நிறைவேறுகிற காரியத்தை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? நன்றை தெரிந்த வசனங்கள் தான்.
இருந்தாலும் அதில் ஒரு காரியத்தை இந்த நாளில் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். 105வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அவருடைய வசனம் அவனை புடமிட்டு. இங்கே சொல், ஆதியாகமத்தில் யோசேப்பு என்ன கண்டான்? சொப்பனம். ஆனா சங்கீதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? வார்த்தை நிறைவேறும் அளவும். கர்த்தர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைக்கப்பட்டதை நமக்கு கன்வே பண்ணுகிற விதங்கள் பல விதங்கள் உண்டு. சொப்பனத்தின் மூலமாய், தரிசனத்தின் மூலமாய், எழுத்து மூலமாய், வார்த்தை மூலமாய் நமக்கு கன்வே பண்ணுகிறார். அதை நமக்கு சரியா ரிசீவ் பண்ண, அக்செப்ட் பண்றதுக்கு தேவனிடத்தில் கிருபையை கேட்கணும். ஆமென். யோசேப்புக்கு 2 முறை காண்பித்தார். எந்த ஒரு காரியமும் 2 முறையாவது கர்த்தர் தந்து உறுதிப்படுத்துவார். எனக்கான வார்த்தையை கர்த்தர் மினிமம் 2 முறையாவது என் கூட பேசுவார். எனக்கான வார்த்தையை, இதை எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. மினிமம் 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 2 முறை. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இவன் ரொம்ப நம்புவான். நம்ம எவ்வளவு நம்புவோன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆபிரகாம்கிட்ட 2, 3, 4 முறை பேசுகிறார். ஆமென். ஆமென். என்னுடைய அறிவில் 4 முறை 5 முறை பேசுகிறார். ஆதியாகமம் 12 பேசுகிறார், ஆதியாகமம் 13 பேசுகிறார், ஆதியாகமம் 15 பேசுகிறார், ஆதியாகமம் 17 பேசுகிறார், ஆதியாகமம் 18, 5 முறை பேசுகிறார். 5 முறை பேசுகிறார். மினிமம் 2 முறை. எல்லாரும் சொல்லுங்க. மினிமம் 2 டைம்ஸ் ஆவது கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுக்கு புரியலையா? பேசி புரியலையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தானியேல் எவ்வளவு பெரிய ஞானி, தானியேலுக்கே புரியல நிறைய. நீங்க புரியலன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல இருந்தா புரிய வைப்பார். அப்படிதான் அந்த வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆமென். என் வேதத்தில் ஒரு வசனத்தை காண்பித்து தந்தார். அதுல இருந்தா பயங்கர பெலனாயிட். அந்த ஒரு வசனத்தை சொல்லிட்டு தானியேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 15 முதல் வாசியுங்கள். தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இதோ மனுஷ சாயலான ஒருவன் எனக்கு எதிரே நின்றான். அன்றியும் காபிரியேலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று ஊலாயின் மத்தியில் கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். என்ன வார்த்தைங்க! அதன் பொருளை அறிய வகை தேடுகையில் ஆண்டவர் பார்க்கிறார். இவனுக்கு அறியணும்னு விரும்புறான். உடனே கமாண்ட் பரலோகத்திலிருந்து வருது, கேப்ரியலே போய் அவனுக்கு புரியவை. அப்பொழுது அவன் என்னிடத்தில் நான் நின்ற இடத்துக்கு. ஆமென். பைபிள் மீனிங் அறிய நீங்க கடல் கடந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்க இருதயம் தேடுமானால் நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்து சொல்லித்தர கர்த்தர் பெரியவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால புரியலன்னு சொல்லி எந்த பகுதியும் படிக்காம போயிடாதீங்க, மூடி வச்சிடாதீங்க. அந்த இடத்துல எல்லாம் எங்கெல்லாம் புரியலையோ சேலா போட்டுருங்க. சேலானா என்ன? மறுபடியும். ஆமா, இப்படிதான் போன வாரத்தில் சவுலுடைய ஊழியக்காரன் சீபா மேவிபோசேத் அந்த பிரச்சனை காரியத்தை பேசிட்டு இருக்கும்போது மேவிபோசேத் சொன்னார், சீபாவே எல்லாத்தையும் அவனே எடுத்துக்கிடட்டும். ஒரு பிரதர் வந்தார். என்ன வார்த்தை பார்த்தீங்களா? என்ன வார்த்தை! பந்தியில் இருக்கிறதே பெருசா பார்க்கிறார் மேவிபோசேத். ஆமா, அதனால ஷீபால எல்லாத்தையும் எடுத்துடட்டும். ஷீபாவா? அது யாரு? ஷீபாவே இல்லை, அது சீபாடா. அதனாலதான் சேலான என்னன்னு திரும்ப கேட்டேன். ஆமா, இப்ப சொல்லுங்க, அது சீலா கிடையாது. ஏன்னா நான் அட்வான்ஸா சொல்லிடுறேன். அன்னைக்கு ஷீபாவை கொண்டு வந்தாங்க, இன்னைக்கு ஆமே. கர்த்தர் நல்லவர். புரியலையா? ஆண்டவர் எனக்கு புரியல, ஆண்டவர் என்ன சொல்லி கொடுங்கப்பா. ஃபாதர் அழகா பாடியிருக்காங்கல்ல. ஆமே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரு. வேத வசனம் புரிந்து கொண்டு
வெளிச்சம் தாரும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்பின் வாழ்க்கையில கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசனம், நம்ம சும்மா இருக்கிறோம், வார்த்தை சும்மா இருக்காது. அது என்ன செய்யுமா? யார வார்த்தை. அதனாலதான் 13 வருஷம் சகோதரர்களுக்கு பிரச்சனை இல்லை, போர்த்திபாரின் மனைவிக்கும் பிரச்சனை இல்லை, வார்த்தையுடையவனுக்கு தான் பிரச்சனை. அப்ப எனக்குள்ள இருந்து என்னையே போட்டு பாடாப்படுத்திட்டு இருக்கீங்களா? ஆமென். துரோகம் செய்தவர்களுக்கு, பொய் சொன்னவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. வார்த்தை அவனை புடமிட்டது. இதைதான் தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். இந்த காத்திருப்பு காலத்துல ஸ்ட்ரகிள் பண்றது சூழ்ந்திருக்கிறவங்க, நம்மை சூழ்ந்திருக்கிறவங்கல்ல, நாம. இந்த வசனம் என்ன செய்யுதுன்னா புடமிடுது, புடமிடுது, புடமிடுகிறது. கடந்த நாள்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் நல்ல தெரிந்த வார்த்தை தான். சகோதரர்கள் வருகிறார்கள். ஆதியாகமம் 42வது அதிகாரத்தில் சகோதரர்கள் வருகிறார்கள். ஏழாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு அவர்களை பார்த்து தன் சகோதரர் என்று அறிந்து கொண்டான். 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை, சொப்பனங்கள் சொல்ல காரணம், யோசேப்பு எத்தனை சொப்பனம் பார்த்தாரு? 2 சொப்பனம். சொப்பனங்களை நினைத்து, நினைத்துன்னா அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார்? மறந்துட்டார். இப்போ நினைக்க காரணம் என்ன? சகோதரர்களை பார்த்ததும் இல்லை, சகோதரர்கள் அந்த சொப்பனத்தில் இருக்கிறது போல அவனுக்கு முன்பாக வணங்கின போது. அப்போ இப்போ நடந்த காரியம் என்பது அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏற்றார் போல காரியம். ஆனா இந்த 13 வருஷ நடந்த காரியத்தில் ஒரு இடத்துலயாவது யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை நினைத்துன்னு சொல்லல. காரணம், நடந்தது எல்லாமே மாறாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் பலதும் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்த வார்த்தையை மறக்க பண்ணுவதற்கு ஏதுவாய் தான் இருக்கிறது, நினைக்க பண்ணுவதற்கு ஏதுவாய் இல்லை. இந்த 13 ஆண்டுல ஒரு இடத்துல கூட யோசேப்பு தன் சொப்பனங்களை நினைத்துன்னு சொல்லல. ஏன்? அப்படி ஒரு அடையாளம் கூட கிடையாது. ஆனா சத்தியம் என்ன தெரியுமா? இந்த 13 ஆண்டுகளும் நடந்த அனைத்துமே இந்த ஒரு நாளுக்காக. ஹல்லேலூயா. ஆமா. ஏன் வார்த்தையை மறக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்குத்தத்தம் என்ன? டப்புன்னு கேட்டா ஆமா தெரியாது. ஏன்? நமக்கு டிராவல் பண்ண பாதை அப்படிப்பட்ட பாதை. ஆனா சத்தியம் என்ன? சத்தியம் என்ன? இந்த நாள் இப்படி ஒரு காரியம் நடக்கல, இதுக்காக தான் இந்த 13 ஆண்டுகள். ஏன் நம்ம மறக்கிறோம்? என்ன நடக்க, எப்படி நினைக்க முடியும்? சகோதரர்கள் யோசேப்பின் வஸ்திரத்தை பிடித்து கிழிக்கும் போது சொப்பனத்தை நினைக்க முடியுமா? அந்த இடத்துல பார்த்த சொப்பனம் என்ன? சகோதரர்கள் அவன் காலில் கீழே, யோசேப்பு மேல. நடந்தது என்ன? குழியில, யோசேப்பு கீழே, சகோதரர்கள். எப்படி நினைக்க முடியும்? என்னுடைய அரிக்கட்டு மட்டும் மேல நிக்கி, உங்க அரிக்கட்டு எல்லாம் படுத்திருக்கு. இப்ப பார்த்தா தலைவர் படுத்திருக்கிறார் கீழே. அண்ணா காப்பாத்துங்க. எப்படி வசனத்தை நினைக்க முடியும்? ஏன் நினைக்க முடியல? நம்ம டிராவல் பண்ணுகிற பாதை, நம்ம கடந்து போகிற பாதை. என சத்தியம் என்ன? சத்தியம் ஒன்றுதான், சத்தியம் ஒன்றுதான். ஆமென். யோசேப்பே, ஆமென். சூழ்நிலைகள் உனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மறக்க பண்ணுவதற்கு ஏதுவா இருக்கலாம். ஆனால் அனுமதித்தது எல்லாமே இது நிறைவேறுவதற்கு ஏதுவானதா இருப்பதற்காகவே. அந்த ஒரு நாள்ல யோசேப்பு சொப்பனங்களை நினைக்கிறான், சொப்பனங்களை நினைக்கிற. இப்போ யோசேப்பின் பாதத்துல
சகோதரர்கள் பணிந்து கிடக்கிறாங்க. அதாவது என்ன பார்த்தானோ அப்படியே ரியலா, நம்ம என்ன கேட்டோமோ அப்படியே பார்த்தாதான் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைப்போம். செய்தி இதுதான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ 13 வருஷம் யோசிப்பே, நீ நினைக்க மறந்தாலும் சொன்னவர் செய்ய மறக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ப்ராசஸ், இந்த புடமிடுகிறது, அதாவது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தர் நமக்கான நன்மையை உருவாக்குறார். இல்லை, அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள நம்மை உருவாக்குகிறார். ஈசாக்கை உருவாக்க எடுத்த நாட்கள் 10 மாதங்கள், ஆபிரகாமை உருவாக்க எடுத்த நாட்கள் 25 ஆண்டுகள். ஆமென், ஆமென். அதாவது மனிதன் அனுபவிக்க வேண்டிய எல்லாவற்றையும் உண்டாகட்டும் என்று ஒரே வார்த்தையில் சொல்லி உண்டாக்கினார். ஆனால் அவைகளை அனுபவிக்க வேண்டிய மனிதனை கரத்தை கொண்டுதான் செய்தார். அப்போ மனுஷனை செய்ய தான் டைம் எடுத்தார், மனிதனுக்கு வேண்டியதை செய்ய டைம் எடுக்கல. ஆமே. அப்போ டிலேக்கு காரணம் யாரு? அவருடைய கரம் அல்ல, இந்த மண்ணு தான். ஆமே. ஏன் அவர் தூக்கி போடாம இருக்கிறாருன்னு அவருக்கு தெரியும். நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். இது இப்படிதான் பண்ணோம். ஆமே. இது இப்படிதான் தெரிஞ்சிட்டுனா நம்ம மனசுல செட் பண்ணிடுவோம். இது 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 முதல் இது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் லைசன்ஸ் கிடைக்காது. ஆமே. சில சொல்லிட்டு போவாங்க, ஒரு 3வது அட்டம்ப்ட்லயாவது எடுத்துடணும். இப்படிதான், இது அரியர் போட்டு தான் பாஸ் ஆகும். தெரியும் அவருக்கு. நான் மண்ணென்று எல்லாம் எழும்பி வரும்போது பொஸ்குன்னு போயிடும். இந்த மண், சில மண் அப்படிதான், இந்த சண்டை எழும்பும் அப்படி மண்டு. சில மண்ணுக்கு இந்த 1ஆம் தேதி கால் எழும்பும், 2ஆம் தேதியிலேருந்து ஆளை காணாது. சில மண் இருக்கு இந்த ஈஸ்டர் டைம் அப்படி எழும்பி சிலுவையில் அப்படி கிடக்கும். ஈஸ்டர் முடிஞ்சு உயிர் திறந்து போயிடும், அதுக்கப்புறம் காணாது. சில மண்ணுக்கு டிசம்பர் வரணும், விட்டா கழுத்திலே ஸ்டார் கட்டி போட்டு வருவாங்க. இப்படி இல்லை, நான் மண் என்று அவர் நினைவு கொண்டிருக்கிறார். அதனால தான் இப்படி போடாம, தள்ளாமலே என்னை தள்ளாமலே தான். ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா வார்த்தையெல்லாம் மறந்துட்டியா? நம்முடைய பதில் எதுவா இருக்கும் தெரியுமா? ஆண்டவரே, நினைக்கிற மாதிரி ஏதாவது நடந்தாதான் ஆண்டவரே. இந்த 13 வருஷத்துல நினைக்கிறது மாதிரி ஏதாவது ஒரு சைன், ஒரு அடையாளம். முதல் அட்டம்ப்டே அவங்க மேல நிக்கிறாங்க, நான் கீழே நிக்கிறேன். ஆமே. சிலர் அப்படி ஒரு திடீர்னு சில சொப்பனங்களை பார்ப்பாங்க. அதாவது இன்டர்வியூக்கு போற மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லாம், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எல்லாம் கிளியர் ஆகி வேலை கிடைக்கிற மாதிரி அப்படி நம்பிக்கையா போவாங்க. கேம்பஸுக்குள்ள போகும்போது அப்படி ஒரு 10, 200, 300 பேர் இருப்பாங்க. நம்ம தான் சொப்பனம் பார்த்தாச்சே. நேரம் அங்கே போய் கேம்பஸ் கேட்டில் வச்சு ஃபைல்லாம் பார்த்து சொன்னாங்க, உங்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, போயிருங்க. அட்லீஸ்ட் அந்த ஃபைனல் ரவுண்ட் வரையாவது போய். இல்லப்ப நம்ம பார்த்தது அதோட சொப்பனத்தை ஃபைல் போட்டு சிப்பு போட்டு வச்சாச்சு. எத்தனை ஃபைல்! 13 வருஷத்துல ஒரு இடத்துல கூட யோசேப்பு தான் கண்ட சொப்பனங்களை நினைத்துன்னு சொல்லலை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அல்ல, அப்படிப்பட்ட சூழ்நிலையே கிடையாது. ஒரு பக்கம் நேசத்தை பார்க்குறான், அப்பாவுக்கு நேசத்தை பார்க்குறான். ஒரு நேசம் 10 எதிர்ப்பை பார்க்குறான். ஒரு நேசம் 10 எதிர்ப்பு. இதான் யோசேப்புடைய லைஃப். ஆமே. அனுகூலம் 1, எதிர்ப்பு 10. 1:10. இதான் யோசேப்புடையது. இதான் 1. அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அப்பா நினைச்சது நடக்கல, அண்ணன்க நினைச்சது நடந்துட்டு. அதே மாதிரி செய்தியை நம்ப வச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, இவர்களுக்கு மேல ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். எல்லாவற்றையும் தீர்மானித்து எழுதி வச்சு, யோசேப்பை நினைக்க முடியலையே. யோசேப்பை எங்க ஆண்டவர் நினைக்கிறது மாதிரியா நடக்குது. வாக்குத்தத்தெல்லாம் கேட்குறோம், நல்லா இருக்கு, நினைக்கிறது மாதிரியா நடக்குது.
ஒரு நாள் வந்தது. அப்பொழுது நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், 6வது வசனத்தில் இருக்கிறது, அவர்கள் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து வணங்கினார்கள். உடனே அவன் சொப்பனங்களை நினைத்து சொல்லல. யோசேப்பு அவர்களை யோசேப்பு என்று அறிந்து அறியாதவன் போல பேசி, நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறான். அப்போ ஒரு கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது, இந்த சீனை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கிறோமே, ஆமென், இந்த காட்சியை எங்கேயோ பார்த்துருக்கிறோமே. ஒரு வாட்டி இந்த நம்ம நெகமியா டீம் கூட ப்ரேயர் பண்ணுறதுக்காக ஒரு மலை ஏரியாவுக்கு போயிட்டுருக்குறோம் சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரி இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துக்குள்ள நம்ம போய் மேலே ஏறி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டுருக்குறோம். போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஏரியா வருது. அந்த ஏரியானா அந்த 2 சைடு செடி மரங்கள்லாம் வளர்ந்து இருக்கிறது, அப்படி கவராக இருக்கிறது, அதுக்குள்ள பாறைகள்லாம் இருக்குது, அதுக்குள்ளோடு அப்படி போகணும். எல்லோரும் நடந்து போயிட்டுருக்காங்க, நான் இப்படி நிற்கிறேன். இப்படின்ட்டு இது எங்கேயோ நான் பார்த்துருக்கிறேன் இந்த ஏரியாவை அப்படின்னு. எனக்கு கொஞ்ச நேரம் ஒன்றுமே ஓடலை, இந்த ஏரியாவை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன். அப்புறம் தான் பார்த்தா அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொப்பனத்தில் ஆண்டவர் இப்படி ஒரு ஏரியாவில் வந்து ட்ராவல் பண்ணி போகிறது மாதிரி அப்படியே காண்பிக்கிறாங்க. எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்ட்ரைக்கே ஆகலை. நான் அதில் நின்றுட்டு இதை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி நான் வரவும் இல்லை, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ என் கூட வேறு பிரதர்ஸ் இருந்தாங்க, என்ன இங்கே நிற்கிறீங்க, இவங்க நின்றுட்டுருக்கீங்க, வாங்க போகலாம். இல்லை, இப்படி இதே போல் கல் இதே போல் அப்படி குடிஞ்சு ஒரு இடத்துக்குள்ளே போகணும், அப்படியே ஆண்டவர் காட்டி தந்தாங்க. எனக்கு அப்படி ஒரு இடத்துல கொண்டு வந்து ஜெபம் வைக்கிறாங்கன்னு சொல்லி. ஆமாம், நம்ம எல்லாம் பார்த்து மறந்த நிறைய காரியத்தை பார்த்ததும் உடனே ஞாபகம் வராது, ஆனால் பார்த்துட்டே இருந்தால் ஞாபகம் வரும். ஆமாம், மண் இல்லை, நம்மளும் நினைச்சிருக்கோம் உள்ள நல்ல மூளை இருக்குன்னு. ஆமாம், அவருக்கு தெரியும். நம்ம இப்படி இருந்து யோசிக்க பார்த்தா மண்ணை தட்டி என்ன யோசிக்கிறோம், கண்ணில் விழுந்துரும். ஆமாம், ஆண்டவர் சும்மா பேசல. நடப்பது எல்லாம் வார்த்தைக்கு எதிரானது போல தோன்றும், ஆனால் எல்லாம் வார்த்தை நிறைவேறுவதற்கு ஏதுவானது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையிலே நீ சொன்னது ஒரு நாள் வரும், இதோ நிறைவேறலாயின, என் கண்கள் அதை காணோம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது ஆமென், அனைத்தையும் செய்து முடிக்கும் நீர் நினைத்தது நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஆமென், காலை தோறும் ஜீசஸ் ஹல்லேலூயா, நிமிடந்தோறும் விசாரித்து கைகளை உயர்த்தி உமக்கு உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை, க்ளோரி. நீர் முடிவெடுத்தால் செய்யணும்னு நினைக்கிறத செஞ்சிருவார் சகோதரா, செய்து விடுவார் சகோதரி. சூழ்நிலைகள் அதற்கு எல்லாம் எதிராக இருந்தால் அதை குறித்து கலங்காதே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை, ஆமென் ஆமென், உமக்கே
உயிருள்ள நாளெல்லாம் அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீர் நினைத்தது. நல்ல தகப்பனே, பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. தெரிவித்தது நீரானால் அது நிச்சயமாய் நிறைவேற்றுவீர் என்பதிலே ஆண்டவரே நாங்கள் உறுதியாய் இருக்க, இந்த நம்பிக்கையில திடமாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். பல நேரத்தில் எல்லா சூழ்நிலையும் அதற்கு எதிராகவே, வார்த்தையை மறக்க பண்ணுவதற்கு ஏதுவாகவே இருக்கிறது. ஆனாலும் உரைத்தவர் உண்மை உள்ளவர், அதை நிறைவேற்றுவீர். உம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்குகிற தயவுக்காய் நன்றி. எங்களை உருவாக்குகிற உம்முடைய வார்த்தை எங்களை சுதந்தரிக்க வைக்கும் ஆண்டவரே. நீர் அதை செய்ய வல்லவர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்கள் காணட்டும். யோசேப்பு கண்டு நினைவு கூர்ந்தானே, அப்படிப்பட்ட நல்ல அந்த நாள் உடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் உண்டாவதாக. உடைய பிள்ளைங்க அதை காண்பார்களாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். அப்படியே செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.